8/8/2025 வெள்ளிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் சுருக்கமாய் தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப்பில் ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் சேனலில் இன்றைக்கி உள்ள வீடியோவில் போய் பாருங்கள், இல்லைனா இதிலே நான் ரிலேட்டட் வீடியோஸில் கொடுத்துருக்குறேன், அதில் பாருங்கள். என்னுடைய சாட்சியோடு கூட அதை நான் பேசியிருக்கிறேன். பரிசுத்தாவின் எப்படி எனக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத குறித்து. ஒருவேளை இன்னும் அந்த பரிசுத்தாவுடைய அந்த வரத்த அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அது பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லி நம்பி உங்கள் முன்னாடி அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஷார்ட்ஸ் அப்படின்றதுனால சுருக்கமாக தான் பேச முடியுது. அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். பரிசுத்தாவே வந்தால் நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. பரிசுத்த வந்ததுக்கு பின்னாடி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. எங்கள் சாட்சி எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். எழுத்தின்படி உள்ள அர்த்தத்தில் ஆண்டவர் அன்றைக்கு அவளோடு கூட சொல்லுகிறார். இன்றைக்கு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது எருசலேம் என்பது நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாமே. யூதேயா அப்படின்னு சொன்னால் நாம் ஆராதிக்கிற சபை கூட சொல்லலாம். சமாரியா அப்படின்னா நம்ம இருக்கிற சுற்றி இருக்கிற இடம், நம்ம தெரு, நம்முடைய கிராமம், நம்முடைய தாலுக்கா, இல்லைன்னா நம்ம இருக்கிற மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னா எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த், ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆண்டவர் உங்களை சாட்சி வைப்பார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய சாட்சியின் ஜீவிதம் உங்களுக்குள்ளே கெட்டு போயிருக்கலாம். யாரும் நல்லவங்க இல்லை, இன்க்ளூடிங் மீ. யாரும் நல்லவங்க இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, என்னோடய பரிசுத்தம் கெட்டு போயிடுச்சு, மற்றவர்கள் என்ன ஏளனமாக பரியாசமாக பேசக்கூடிய இடத்துக்கு நான் ஆளாயிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு வேதனைப்பட்டுட்டே இருக்காதீங்க. என்றைக்கு அதுலேருந்து எழும்ப போகிறீங்க? அந்த நிந்தைகள் அவமானங்களையும் நீங்கள் அப்படியே இருந்துட்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்றதை விட அந்த சாக்கடை வாழ்க்கை இல்லைன்னா அந்த அவமானத்துலேருந்து எழும்பி வெளியே வரக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். பிதாவே, வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவை நிறைவினால் நிரப்பி அனுக்கிரகம் பண்ணும். ஜெபம் கீழே நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934534